நாம் எத்தகைய வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையை போக்குவதற்கு ஆதிசங்கரர் அருளிய கனகதரா ஸ்தோத்திரத்தை படித்தாலே போதும் என்கிறோம். எப்படின்னு தெரியுங்களா? ஆதிசங்கரர் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக தினமும் சில வீடுகளில் பிச்சைக்கு செல்வதுண்டு. ஒரு நாள் ஆதிசங்கரர் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். வாசலில் வந்து பிச்சை கேட்ட பாலகர் சங்கரனை பார்த்தபோது அப்பிராமணரின் மனைவிக்கு சாட்சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிச்சை கேட்பது போல் தோன்றியது. வறுமையில் பிச்சை போடுவதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் அந்த பெண்மணி ஒரு உலர்ந்த நெல்லிக்கனியை பிச்சையாக போட்டதோடு தனது நிலையை நினைத்து வேதனையடைந்தாள். அந்த பெண்மணியின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அந்த பெண்மணியின் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினார். அந்த ஸ்லோகங்களே கனகதரா ஸ்தோத்திரம். சங்கரரின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி அவருக்கு தரிசனம் கொடுத்தார். சங்கரர் மகாலட்சுமியிடம் தனக்கு நெல்லிக்கனியிட்ட பெண்மணியின் வறுமையை நீக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் மகாலட்சுமி, சங்கரா, இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம். இவர்கள் முன் ஜென்மத்தில் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தை முறையான வழிகளில் பயன்படுத்தவில்லை. சிறிதளவு கூட அந்த செல்வத்தில் தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதன் பயனாகவே இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்கின்றனர் என்று கூறிவிட, உடனே சங்கரர், தேவி, தாங்கள் சொல்வது உண்மைதான் என்றாலும் அப்பெண்ணின் மீது தங்களுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டது. அப்போதே அவர்களின் வினைப்பயன்கள் தீர்ந்துவிட்டது என சாமர்த்தியமாக கேட்டார். சங்கரரின் சாமர்த்தியமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளாக பொழிந்தார். நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே இறைவனின் அருளால்தான் என்பதை உணர்ந்து பெற்ற செல்வத்தை முறைப்படி பயன்படுத்தி தான தர்மங்கள் செய்தால் எப்பிறவியிலும் வறுமை நம்மை வாட்டாது. வறுமை நிலையில் இருப்பவர்கள் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய கனகதரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும்.